கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 25 எபிசோடுக்கான ஒரு செம்மையான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு கீதாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கீதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், ஒருவேளை என்னால் உங்கள் ஒய்ஃப் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே வந்துட்டு சொல்லிடுறேன். இது மாதிரி நான் தான் வந்துட்டு கீதான்னு சொல்லி அந்த துங்கா கிட்ட சரண்டர் ஆகிடுறேன். இதனால உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அந்த துங்கா கிட்ட சிக்க வேணாம். உங்கள் ஒய்ஃபை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, நீங்களும் ஒய்ஃப் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் நன்றி கடனா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் உயிரை நான் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலுமே கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்கள் உயிரை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீங்கள் தயவு செஞ்சு அந்த தீபாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு துங்காவுக்கு முன்னாடி நின்னுறாதீங்க. அந்த துங்கா எப்படிப்பட்டவன்னு ஆனந்த் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது. துங்கா வந்துட்டு பெங்களூரில் பல அரசியல்வாதிகளை கையில் போட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் பண்ணியிருக்கான். அவன்கிட்டேருந்து நீ தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால தயவு செஞ்சு அவனுக்கு முன்னாடி நீ போய் நின்னுறாத, இதனால உன் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருங்க, ஆரம்பத்தில் நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். ஆரம்பத்தில் அந்த துங்கா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல. இங்கே பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறத கட்டாயமாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் எங்கள் அம்மா இன்னைக்கு உயிரோடையே இருக்காங்க. என்னதான் நீங்கள் வந்துட்டு துங்கா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நினச்சி இந்த வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. கண்டிப்பாக தீபா ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எந்த இடம்னு தெரியல. அந்த சக்தி பாதுகாப்பாக தீபாவை வச்சுருக்காங்க. அந்த துங்காவை பற்றி சக்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த துங்கா கிட்டேருந்து சக்தியை பாதுகாப்பாக அந்த சக்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தீபா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் இன்னைக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது சார். ஏன்னா துங்கா அப்படிப்பட்ட ஒரு ரவுடி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி பதட்டமாக இருக்காதீங்க. ஏற்கனவே ஐஸ்வர்யா இருக்காங்கல்ல அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, ஐஸ்வர்யாண்ணா உங்களுடைய 2வது அண்ணி தானே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், அவங்களுக்கு ஏற்கனவே உங்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதோட அவங்க துங்கா கூட சேர்ந்து தீபா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருக்காங்க. தீபாவை கீதான்னு சொல்லி துங்கா கிட்ட மாட்டி கொடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க இந்த வீட்டில் உள்ள ஆளு தானே சார், எப்படி சார் தீபாவுக்கு எதிராக செயல்பட அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆரம்பத்துலேருந்து ஐஸ்வர்யாவுக்கு தீபாவை கண்டாலே பிடிக்காது. அதான் ஒரு சின்ன சூழ்நிலை கிடைச்சாலுமே தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலையும் தீபாவை கொலை பண்ணுறதுலையும் தான் அவங்க ரொம்ப வந்துட்டு முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா. அதான் இதை பயன்படுத்தி தீபாவை கொலை பண்ணலாம், துங்கா கிட்ட மாட்டி விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சார் நான் பார்த்துக்கிறேன், அந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணாலும் என்கிட்ட வாலாட்ட முடியாது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு கீதா, நீ வந்துட்டு கீதான்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் கண்டிப்பாக அவள் வந்துட்டு நான் கீதான்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக தீபா காணாமல் பண்ணதுக்கு, தீபா பாறையிலேருந்து விழுந்ததுக்கு அந்த ஐஸ்வர்யா ஏதோ ஒரு விஷயத்தில் காரணமாக இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்க தீபாவை இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் கொண்டுட்டு வர மாட்டாங்க. அப்படி மறுபடியும் கொண்டுட்டு வந்தால் அவங்க மாட்டிப்பாங்க அப்படிங்கிற பயம் அவங்க மனசில் அப்பையிலேருந்தே இருக்குது. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அந்த ஐஸ்வர்யா என்கிட்ட வாலாட்ட முடியாது, நான் எப்படிப்பட்டவன்னு அந்த ஐஸ்வர்யாவுக்கு தெரியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஐஸ்வர்யா கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அப்போ கீதா நினைக்கிறாங்க,
ஐஸ்வர்யாவுக்கும் தீபா மேடம் காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியில போன தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கீதா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி வந்துட்டு நேரா அந்த சிஸ்டரை போய் பார்க்குறாங்க. சிஸ்டர் கேட்குறாங்க, சொல்லுமா இப்ப தீபாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, மேடம் தீபா மேடம் வந்துட்டு இன்னும் அன்கான்சியஸாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவங்க மட்டும் லைட்டாக கண்முழிச்சு அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்களுக்கு எதிரியாக இருக்காங்க. இதில் நான் கார்த்திக் சாரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் தீபா மேடத்தை பொறுப்பாக ஒப்படைக்க முடியும். மற்றபடி வேற யாரையுமே எனக்கு நம்ப முடியலை. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற மேடமே தீபாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் தீபா மேடத்துக்கு எதிரியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தீபா மேடத்தை கண்டிப்பாக நான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் சிஸ்டர். அதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடியோ கம்பெனியோட அட்ரஸ் தெரியும்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை கார்த்திக் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிஸ்டரும், சரிம்மா அந்த அட்ரஸ் இந்த நோட் புக்கில் தான் இருக்கு, எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எடுத்து நேரா அந்த கார்த்தியோட ஆடியோ கம்பெனி பற்றின டீட்டெயிலை சக்திக்கு எழுதி கொடுக்குறாங்க. சக்தி நேரா அந்த சிஸ்டரை பார்த்து, மேடம் தீபா மேடத்தை எப்படியாவது ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் இத்தனை நாளும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அட்ரஸ் கிடைக்காததுனால நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் நீங்கள் எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. நான் இதை போய் வச்சு தேடி பார்க்குறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக தீபா மேடத்தை கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோட அந்த சிஸ்டரும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, நம்ம கீதா சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அந்த ஆடியோ கம்பெனிக்கு போகிறாங்க. ஆடியோ கம்பெனியில் ஏற்கனவே நம்ம தீபாவுக்கு எதிராக ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டாரு, ஆஃபீஸ்க்குள்ளே இல்லை. அப்போ நம்ம சக்தி வந்துட்டு நேராக அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு, சார் நான் கார்த்திக் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி கேட்குறாரு, நீ யாருமா அப்படின்னு கேட்க, சக்தி சொல்கிறாங்க, சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரிம்மா கார்த்திக் சார் வந்துட்டு இப்போதைக்கு இல்லை, ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்க கார்த்தியோட அசிஸ்டண்ட் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சக்தியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. அங்கே வந்துட்டு ஏற்கனவே நம்ம தீபாவுக்கு எதிரியாக இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நேராக சக்தி கேட்குறாங்க, மேடம் இங்கே வந்துட்டு கார்த்திக் சார் இருக்காரு அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, எதுக்கு நீ கார்த்தியை பார்க்கணுன்னு சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அந்த சக்தி சொல்கிறாங்க, மேடம் இது மாதிரி கார்த்திக் சாரோட மனைவி தீபா இருக்காங்கல்ல, அவங்க பாறையிலேருந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட தலையில பலமாக அடிபட்டிருக்கு. இப்போ அவங்கள நான் பாதுகாப்பாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். இப்போ தீபா மேடத்தை கார்த்திக் சார்கிட்ட பொறுப்பாக ஒப்படைக்கணும். அவங்க வீட்டுக்கு போய் கேட்டப்ப ஐஸ்வர்யா அப்படிங்கிற மேடம் வந்துட்டு கார்த்தியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதனால தீபா மேடத்தோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தாகிருச்சு. தீபா மேடத்தை எப்படியாவது நான் பொறுப்பாக கார்த்திக் சார்கிட்ட ஒப்படைக்கணும். அதனால நீங்கள் கார்த்திக் சாரோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, தீபா நம்மளுக்கு தான் முதல் எதிரி. அவளால் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம். அவ நம்மளை அடிச்சிருக்கால, அதனால இவகிட்ட விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு நேரா சக்தி கிட்ட, இங்க பாருங்க மேடம், ரொம்ப நாளா வந்துட்டு தீபா மேடமும் கார்த்திக் சாரும் ஆஃபீஸ்க்கு வரல. தீபா மேடம் ஆஃபீஸ்க்கு வராததுக்கு இதுதான் காரணம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவர் ரொம்ப முக்கியமான விஷயமா வெளிநாடு போயிட்டாரு. நீங்க இனிமே கார்த்தியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சக்தி ரொம்ப சோகமா வெளியில வராங்க. அப்ப சக்தி நினைக்கிறாங்க, எங்கேயாவது வந்து கார்த்திக் சாரை பார்த்து தீபா மேடத்தை ஒப்படைச்சிடலாம்னு பார்த்தா இங்கேயும் கார்த்திக் சாரை பத்தின விஷயம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த சக்தி. அப்ப செக்யூரிட்டி கேட்குறாரு, மேடம் என்னாச்சு அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, கார்த்திக் சாரை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கே வந்தேன், ஆனால் கார்த்திக் சார் இங்கே இல்லையா அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாரு, மேடம் கார்த்திக் சார் ரொம்ப நாளாக ஆஃபீஸ்க்கே வரதில்லை. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் மேடம். அவர் ஒருவேளை ஃபாரின் கூட போயிருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு சக்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க அவர்கிட்ட, இங்கே பாருங்கள், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர்
வீட்டுக்கு வந்து கூட கேட்டு பார்த்தாரு, இது மாதிரி தீபா வீட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ எனக்கு அவர் வந்துட்டு ரவுடின்னு நினச்சி தீபாவை பற்றின டீட்டெயில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எதுக்காக அப்படி சொன்னோம் அப்படின்னு. அவர் கண்டிப்பாக, ஆனால் இந்த ஆஃபீஸில் உள்ளவங்க எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. தீபா மேடத்துக்கு எங்கே பார்த்தாலும் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், கவலைப்படாதீங்க, தீபா மேடம் பத்திரமா தான். அப்புறமா சக்தி நேரா அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதோட அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நேராக வந்துட்டு சக்தி கிட்ட, இங்கே பாரு சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துங்காங்கிற ரவுடியோட ஆட்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு போனானுங்க. அவனுங்க வந்துட்டு இங்கே வந்து தீபா இருக்கிறத அவனுங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்படியாவது இந்த தீபாவை வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சக்தி அதிர்ச்சியாகி, தீபா மேடத்தை இங்கே வச்சிருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அதான் தெரியல, இது மாதிரி தீபா மேடம் இங்கே தான் இருக்காங்க, கீதா இங்கே தான் இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எங்களையே வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீங்கள் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து போயிருங்க மேடம், இல்லைன்னா இங்கே உள்ள குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த பக்கம் போனாலுமே அந்த துங்கா வந்துடுறானே, நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு நேராக வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. வசந்தி இங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, அந்த துங்காவோட ரவுடி தீபா இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக தீபாவை இந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அப்படி கீதாவை ஒப்படைக்கலைன்னா இங்கே உள்ள பிள்ளைங்கள ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி ரொம்ப மிரட்டிட்டான். இதனால இங்கே உள்ள சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால தீபா மேடத்தை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வசந்தி சொல்கிறாங்க, என்ன இது, தீபா மேடத்தோட பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, சரி எப்படியாவது இவங்களை நம்ம வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மறுநாள் காலை அபிராமி வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி என்னப்பா கோயிலுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, கோயிலுக்கு கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, அன்னைக்கு சொன்னேன்ன, அம்மா ஏதோ சின்னதாக பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க, கோயிலுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன்ன, வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, உங்கள் அம்மா உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தெரியாமல் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு வாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சின்னதாக ஒரு பரிகாரம் செய்கிற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கீதாவும், இங்கே பாருங்க கார்த்தி, நான் உங்களை நம்பி தான் கோயிலுக்கு வரேன், ஒருவேளை வேறு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் கீதா இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படியா இருந்தால் நானே வந்துட்டு நீங்கள் கீதா இல்லைன்னு சொல்லிடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் என் கூட வாங்க அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ அபிராமி நேராக தீபாவை பார்த்து, தீபா நல்ல புடவையாக கட்டிட்டு வாமா அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, அத்தை இந்த புடவையே நல்லா தானே இருக்குது, இதுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக மீனாட்சியை பார்த்து, மீனாட்சி தீபாட்ட சொல்லுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி நேராக கீதாட்ட வந்துட்டு, இங்கே பாருமா தீபா, நல்ல புடவையாக கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல புடவையாக கட்டி கூட்டிகிட்டு வராங்க. அப்போவே கீதாவுக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்காக இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட அபிராமி கார்த்தி எல்லாருமே கோயிலில் நிற்கிறாங்களா, அதே கோயிலுக்கு அந்த சக்தி இருக்காங்கல்ல, தீபாவை ஒரு ஆட்டோக்காரரை வச்சு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே கோயிலில் தான் நம்ம கார்த்தி அபிராமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ அபிராமி நேராக பூசாரி கிட்ட சொல்லி, இங்கே பாருங்க ஐயா, நேற்றே சொன்னேன்னு அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, ஓ அதாம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐயர் கேட்குறாரு, பொண்ணு மாப்பிள்ளை எங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதாவும் கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி வந்து நில்லுப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியே வந்து நிற்கிறாரு. அப்போ அபிராமி நேராக ஐயர்கிட்டேருந்து அந்த தாலியை வாங்கி, கார்த்தி இதை பிடிப்பா, தீபாவோட கழுத்தில் கட்டுப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அம்மா என்னம்மா இது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா இது மாதிரி உனக்கு பத்திரிக்கை அடிச்சு பந்துக்கள் நட்டு 4 பேர்கிட்ட சொல்லி ஏதாவது முறையாக பண்ணாதான் ஏதாவது பிரச்சனை ஆகிறது, அதனால தான்ப்பா நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்னை மன்னிச்சிருப்பா, உன்கிட்ட நான் எந்த விஷயமும் சொல்லாமல் இருந்ததுக்கு. இங்கே பாருப்பா, உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்ப்பா, தீபாவோட கழுத்தை இப்படி மஞ்சள் கைத்தோட பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, அதனால உங்கள் 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்ப்பா, சொல்கிறது கேளுப்பா, இந்த தாலியை வந்து தீபாவோட கழுத்தில் கட்டுப்பா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி என்ன தம்பி இது, தீபா வந்துட்டு உங்களுடைய ஒய்ஃபு தானே, தாலி கட்டினத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துட போகுது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்றாரு, அம்மா ஏமா இந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, என்ன ஆனந்த் நீ எப்படி பேசுற, நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, தீபாவுக்கும் கார்த்திக்கும் எத்தனை தடவை கல்யாண ஏற்பாடுகள் பண்ணாலுமே அவங்களோட கல்யாணம் நின்றுகிட்டே இருக்கு. அதான் இந்த தடங்கள் வரக்கூடாது அப்படின்னு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்றதுக்காக நான் அவங்கக்கிட்டே சொல்லாம இந்த ஏற்பாடுகளை பண்ணேன். இது தப்பா அப்படின்னு. கார்த்தி வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, தப்புதாம்மா, எங்ககிட்ட நீங்க சொல்லியிருக்கணும், இதெல்லாம் சொல்லாம இருக்கலாமாம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தப்பாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருமா, நீங்க வந்துட்டு எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, தீபா உங்களுடைய ஒய்ஃப் தானே, அவங்களோட கழுத்துல தாலி கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நீங்க அத்தை சொல்ற மாதிரி தாலியை வாங்கி கட்டுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா, இவங்க தீபாவே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. அபிராமி நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா கார்த்தி சொல்ற, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, இங்க இருக்கிறது தீபா கிடையாது, தீபா உருவத்துல இருக்க கீதா, கீதா தான் இத்தனை நாளும் தீபாவா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி, அப்ப தீபா எங்கப்பா, தீபாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா பொறுமையா இருங்கம்மா, தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தீபா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனா எங்கன்னு தான் தெரியல, நீங்க கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, நான் தீபாவை இப்ப பார்த்தே ஆகணும், தீபா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, அவங்கள நான் இப்ப தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த துங்கா ரவுடி கீதாவை துரத்துறாங்கல்ல, இப்ப அந்த துங்கா ரவுடி தீபாவை துரத்திக்கிட்டு இருக்காங்க. தீபாவை ஒரு சக்தி அப்படிங்கிற நர்ஸ் வந்துட்டு காப்பாத்தி பத்திரமா ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க தான் இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நானும் அந்த சரவணன் போலீஸும் தீபாவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, அதுக்குள்ளேயும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இது வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அப்ப அபிராமி இதையெல்லாம் கேட்டுட்டு டப்புன்னு மயக்கம் மட்டும் விழுகுறாங்க. அபிராமி மயக்கம் மட்டும் விழுந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்தி. ஆனந்த் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி இதுக்கு தான் சொன்னேன், கண்டிப்பா இந்த மாறு விஷயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியா கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணா எனக்கு வேற வழி தெரியலண்ணா, அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன், ஆனா இதுவே அம்மாவோட உயிருக்கு ஒரு ஆபத்து ஆகிருச்சே அப்படின்னு சொல்ல. அப்ப மீனாட்சி வந்துட்டு நேரா அபிராமியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, சீக்கிரம் அம்மாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல. அபிராமியா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. நம்ம கார்த்தி இருந்த அதே கோயில்ல தான் தீபாவும் இருக்காங்க. நம்ம சக்திக்கு அந்த கோவில்ல கார்த்தி இருந்தது சுத்தமா தெரியல. இந்த ப்ரோமோவை இப்படி தாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டோட்டலி கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஒரே கல்யாணம் ட்ராக்லேயே போயிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண ட்ராக்கை முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ட்ராக்ல போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.